சண்டே ஈத் ஹாலிடே. ஸோ மார்னிங் எந்திரிச்சதுமே நார்மலாக சாப்பிட்ற பிரெட் ஓட்ஸுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. கோதுமையில் உப்புமா மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டில் களி மாதிரி பண்ணி முடிச்சு. மார்னிங் எந்திரிக்கும் போதே இந்த சோஷியல் மீடியாலாம் ரொம்ப யூஸ் பண்ணாமல் இன்னைக்கு வந்து ப்ரொடக்டிவாக டே கொண்டு போகணும் அப்படின்ட்டு நினச்சேன். நான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் எலைன் ஃபிட் அப்புறம் க்ரோயிங் ஆனஸ் அப்படின்ட்டு 2 பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அந்த சேனல் பார்த்து தான் ஒரு 30 மினிட்ஸ் யோகா செஷன் வந்து முடிச்சிட்டேன். ரமலான் ஸ்பெஷலாக பீஃப் வாங்கியிருந்தோம். எப்போ பீஃப் வாங்கினாலுமே நார்மலாக குழம்பு மாதிரி வச்சு ஈஸியாக வேலையை முடிச்சிடுவேன். இன்றைக்கி வந்து இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து செம சூப்பராக வந்துச்சு. ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு சோறு எதுவும் வைக்கல, பீஃப் மட்டும்தான். பீஃபே அப்பப்போ எடுத்து சாப்பிடும்போது காலி ஆயிடுச்சு. அப்புறமா வீட்டில் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹிந்து லுல்லு போயிருந்தோம். ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ஆஃபரில் இருந்த மாதிரி இருந்துச்சு, கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படி இப்படின்ட்டு ஒரு வழியாக நைட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ப்ரொடக்டிவாக தான் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன்.